வணக்கம். என்ன பேரு? பிரியா மேடம். பிரியா. எங்கேருந்து வரீங்க? ஆம்பூர், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். என்னம்மா பிரச்சனை? ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது நான் 8th படிக்கும்போது ஒரு 11th படிச்சுருந்தாரு. அப்போது 2 பேருக்கும் லவ் பண்ணோம். திருவிழாவில் எனக்கு அவருக்கு அப்போயே மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு அவருக்கும் நானே வீட்டுக்கு தெரியாத கட்டினோடனே அவர் என்ன சொன்னார்? மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆகிடுச்சு. 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது? ஆமாம் மேடம். எங்கே வச்சு தாலி கட்டினீங்க? திருவிழா மேடம், எங்கள் ஊரில் திருவிழா. யாருக்கு முன்னாடி? கோயிலுக்கு? கோயிலில் மேடம். யாருமே வரல? யாரும் இல்லை மேடம். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்பயே மேரேஜ் பண்ணிக்கினாரு. மேரேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு நான் அவர் +2 முடிச்சோடனே கேரளா போயிட்டார். வேலைக்கு போயிட்டு வந்து நான் இதுன்னு போகிறேன் அப்படின்ட்டு வீட்டில் நான் சொல்லலை. அப்புறம் நானே கைட்டிட்டேன். சரி, அப்போல்லாம் ஃபோன் கான்டாக்ட் எதுவும் இல்லை. சரி, நானே கைட்டிட்டேன். வீட்லேயும் எனக்கு நான் 17 வயசு +2 முடிச்சோடனே எனக்கு 17 வயசுல. அதுக்கப்புறம் எந்த கான்டாக்ட் இருக்கீங்க? இல்லை மேடம். நான் வேலைக்கு போயிட்டு வந்து உன்னை கூட்டின்னு போகிறேன், நான் கொஞ்சம் செட் ஆகட்டும், நான் இங்கே திருப்பி உன்னை கூட்டின்னு போய் நான் என்ன பண்ணுறது, உனக்கு ஒரு ஏஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் மேடம். சரி, நான் வீட்லேயும் யாருக்கும் நான் சொல்லலை. நான் அண்ணன் வந்து எங்களுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கினாரு. ஒரே வீடு, ஒரே ரூமு தான் எங்களுது. அப்போது வீட்டில் எல்லாம் சொன்னாங்க, வயசுன்னு வச்சுன்னு ஒரு ரூமில் நீ எப்படி இருப்பேன்னு சொன்னோன்னே எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க மேடம். அவருக்கு வந்து மேரேஜ் பண்ணவருக்கு வந்து ஏஜ் அதிகம். அப்போ நான் சொன்னேன், எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வேணாம், இன்னும் 2-3 வருஷம் எனக்கு போட்டு கல்யாணம் எனக்கு வேணான்னு சொன்னேன். இல்லை, நீ பண்ணி தான் அவனு. எங்கள் அம்மாலாம் என்ன மிரட்டினாங்க மேடம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தீங்களா? யாருக்கிட்ட சொல்லலை மேடம். இந்த கல்யாணம் ஆன விஷயம், அந்த காதல் பற்றி யாருக்கிட்டையும் நீங்கள்? யாருக்குமே நான் சொல்லலை மேடம். ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகிறதுன்னு அவர் தெரியுமா? அவருக்கு தெரியாது மேடம். அவர் தெரிஞ்சுதான் வந்து என்னை கூட்டின்னு போயிட்டு வர மேடம். சரி, அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை எங்கள் அம்மா வந்துன்னு அப்பா கொஞ்சம் ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணு ஒரு மாதிரியா இருக்குவார். உனக்கு நல்ல அப்பா இல்லை, நீ கல்யாணம் பண்ணு, போயிடு. உனக்கு அடுத்து தங்கச்சிக்கிறா தம்பிக்கிறா. அன்னைக்கு போட்டு வந்து நகைங்கெல்லாம் எனக்கு போட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. அப்போது நான் இவருக்கும் சொன்னேன், எனக்கு பொண்ணு பிடிக்கல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் சொன்னீங்க? சொன்னேன் மேடம். நீ எங்கள் வீட்டில் நீ எனக்கு பிடிக்கல, நீ என் பார்க்க வராத, நீ போயிடுன்னு சொன்னது. இல்லை, எனக்கு நீ தான் வேணும்னு இவரும் கல்யாணம் பண்ணினார் மேடம். கல்யாணம் பண்ணு 10-8 வருஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டோம். அப்புறமா இப்போ மல்லண்ண சென்டரில் அப்பயே என்னை லவ் பண்ணும்போது அங்கங்கே அவர் பேர் எழுதிட்டார் மேடம். அவர் பேர் மல்லண்ண, நான் லவ் பண்ணியிருந்த பேர். அதுக்கப்புறம் சொன்னேன் நான் இவருக்கு. அப்புறம் பச்சை குத்திருக்கீங்களா? நான் இல்லை மேடம், அவர் குத்திருக்காரு. அவர் குத்திருக்காரு. என் பேர் 3 இடத்துல குத்திருக்கிறாரு மேடம். அப்பயே குத்திட்டாரு மேடம். அவர் நீ எனக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். நீயே நீங்கள் வெயிட் பண்ணல? எனக்கு வீட்டில் அதான் மேடம், இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வீட்டில் சொல்ல முடியாத பிரச்சனை. எந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா? எதுவும் இல்லை மேடம். ஃபோன் கான்டாக்ட் எதுவும் இல்லை. கொஞ்சம் நெக்ஸ்ட் பக்கத்து ஊர் மேடம். அங்கேயும் நான் போக முடியாது, அவங்க ஊருக்கு நான் போக முடியாது. அதனால எதுவுமே கான்டாக்ட் இல்லை. சரி, நான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போது நான் மனசில் நினச்சிருந்தேன் மேடம், நான் வாழ்ந்துருந்தேன். அப்போட இவருக்கு நான் சொன்னேன், உன்னை எனக்கு பிடிக்காது தான், நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒன்றுவே அப்படின்னு. அப்புறம் எனக்கு 2 பசங்க பிறந்தாங்க மேடம். அப்புறம் நான் மல்லண்ணா பார்த்தேன். அதாச்சும் இவர் கட்டின தாலி அந்த தானாவே தொலைஞ்சு போச்சு. யாரு கட்டின தாலி? இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் மேரேஜ் பண்ண வச்சாங்க. அது எப்படி தொலைஞ்சு போச்சு? தெரியல மேடம், தானாவே தொலைஞ்சிச்சு மேடம். அதாச்சும் நான் அந்த செயினில் தாலி, சிலுவை தாலி மட்டும் போட்டிருந்தேன், அதுவாக தொலைஞ்சிச்சு மேடம். தாலி தொலைஞ்ச மறுநாள் மல்ல என்னை பார்த்தாரு. இந்த மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியே, நான் உன்னை நினச்சி இன்னும் நான் கல்யாணம் பண்ணிக்கல, நான் உன்னை நினச்சி நான் வாழ்கிறேன், எனக்கு நீ வேணும்னு சொன்னோன்னா எனக்கும் அவங்கள தான் வாழணும்னு எனக்கு தோணுச்சு மேடம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ எனக்கு ஃபோன் வந்துடுச்சுங்க, 2 பேர் ஃபோனில் பேசினோம். மறுபடியும் நானும் அவர் மேரேஜ், இவருக்கு தாலி கட்டினது தொலைஞ்சிடுச்சிங்க மேடம். மறுபடியும் நானும் அவருக்கும் ஊட்டலில் போய் மறுபடியும் அவர் என் கருத்தில் தாலி கட்டினார் மேடம். இது எல்லா விஷயமே எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் மேடம். உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க? ஆமாம் மேடம். கல்யாணம் ஆகி? ஆமாம் மேடம். கல்யாணத்தை விருப்பம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க? ஆமாம் மேடம். இது எந்த விதத்தை நியாயங்க? ஒருத்தரை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, 8ஆம் கிளாஸில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அவர் பிரிஞ்சு கேரளாவுக்கு போயிடுறாரு, உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இவர் திரும்பி வராரு, இவரை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அவரை கல்யாணம் பண்ணி? நான் அவரை தான் மேடம் மனசில் நினச்சி நான் அவர் தான் மேடம். அது எப்படிங்க? கொஞ்சம் கூட விருப்பத்தோடு நான் இவர் கூட வாழல மேடம். 2 குழந்தைங்க வேற இருக்கு, அது எப்படிமா சொல்ல முடியாது? அது எப்படி உங்கள் புருஷன் உங்களை டார்ச்சர் பண்ணுறாரு? டார்ச்சர்லாம் எதுவும் இல்லை மேடம். நல்லா தானே வச்சுட்டு இருக்காரு? அவர் நல்லா தான் வச்சுருந்தாரு. இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மேடம். கண்டிப்பாக எல்லாம் ஆச்சு. கண்டிப்பாக. உங்கள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க. காதல்னு சொல்கிறது நீங்கள் காலேஜ் ஸ்கூலில் பண்ண காதல், அதே தப்பு. 8ஆம் கிளாஸில் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அவர் உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி. கல்யாணம் பண்ணிக்கல நான் உனக்காக தான். சரி, பட் உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, 2 பசங்க இருக்காங்கல்ல, 2 பசங்க உங்களை நம்பி வாழறாங்க, உங்கள் புருஷன் உங்களை நம்பி வாழறாரு, உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு.
1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 8 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. 2 பசங்க. இப்படிலாம் தான் மேடம் நான் வாழ்ந்தேன். நான் வாழ்ந்தது கடவுளுக்கு தான் மேடம். எப்படிங்க 8 வருஷம் விருப்பம் இல்லாம ஒரு ஒரு அவருக்கே தெரியும் ஃபேமிலி லைஃப் நீங்க வாழ்ந்திருக்கீங்க? அப்படி இல்ல மேடம், அவருக்கே தெரியும் மேடம் நான் எப்படி வாழ்ந்தேன்னு.